வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை சூர்யா நகரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒரு 4 1/2 சென்ட்டுங்க. 4 1/2 சென்ட்டு. ஒரு 2850 சதுரடி உள்கட்டுமானங்க. டியூப்ளெக்ஸ் வீடு. 2,10,00,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள்ங்க. பேசிக்கலாம். விலை வந்து பேசிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த வீடுங்க. இந்த வீடு வந்து ஒரு அருமையான வீடு. கார் பார்க்கிங் எல்லாமே தனியாவே இருக்கு. பாருங்க, இந்த வீட வந்து உள்ள கூட்டிட்டு போய் காட்டுறேன். புடிச்சிருக்கிறவங்க நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 23 அடி ரோடுங்க. இந்த மாரி வரும். இத இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி வருங்க. ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்டர்ஃபுல்லா ஒரு பெரிய ஏரியாங்க. எல்லா வீட்லயுமே இங்கிட்டு கார் பார்க்கிங் இருக்கும். யாருமே ரோட்ல கார நிப்பாட்ட வேண்டிய அவசியங்களே இல்ல. அ அப்படியே வாங்க உள்ள போய் பார்த்துருவோம். இந்த மாரி வருதுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க. ஒண்டர்ஃபுல் கிரானைட்டு. அந்த ஒர்க்கு பூரா பாருங்க. நல்ல நேர்த்தியா இருக்கும். அந்த ஸ்டெப்லலாம் லைட்டிங் அது உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. ஆனா வந்து அது பிளிங்க் ஆக கிடையாது. உங்களுக்கு கேமரால பார்க்கறதுக்கு அந்த மாரி இருக்கு. சரிங்களா? வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் பார்க்குறப்போ வந்து இது எத்தன அடி? கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 10க்கு மேல இருக்கும். இந்த லென்த்து. எத்தன? 1 1/2 அடி வரும்னு நெனைக்கிறேன். இங்கிட்டு ஒரு 10 அடி நீளம் வரும். அகலம். ம், நீளம் ஒரு 13 அடி வரும். 13 அடிக்கு மேல வரும். தாராளமா வந்து நம்ம இந்த வண்டிய பார்க் பண்ணலாம். ஃபார்ச்சுனர் கார நம்ம பார்க் பண்ணலாம். பாருங்க. சுத்திக்கு வந்து காம்பவுண்ட் வால் தான். சுத்தி காம்பவுண்ட் வால் குடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்க. ஒண்டர்ஃபுல்லான தேக்கு மர டோரு. இது பார்த்தீங்கன்னாங்க, இது வந்து டிஜிட்டல் லாக்கு. நம்ம வெளியில இருந்து எங்க இருந்து வேணாலும் லாக் பண்ணலாம். அருமையா இருக்கா? பாலிஷ் பண்ண டோரு. தேக்கு மர டோரு. நல்லா இருக்கும் பாருங்க. இந்த மாரி வருதுங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு பெட்ரூம். ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. பாருங்க இப்படி வருது. தெரியுதுங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய மொபைல் கேமராவில் எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் அதை கவர் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து சாதாரண ஃபோன் தான். அதனால் ரொம்ப இப்போ உள்ள காஸ்ட்லியான ஃபோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த ஜாங்லியர் லேம்பெல்லாம் இருக்குங்க. தெரியுதுங்களா? இது ஜாங்லியர் லேம்ப்பு. அழகழகாக பால் மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாகவே லைட்டிங்ஸு நல்லா இருக்குது. இன்னும் மாடியில் போய் பார்ப்போம். இது ஒரு டிசைனுங்க. ஸ்கொயராக ஒரு டிசைனு. அதை நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வருது டிவி ஷோகேஸு. டைல்லாம் பாருங்கள், கிரானைட் மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய டைலு. இது எப்படி பார்த்தாலும் இதுவே வந்து உங்களுக்கு 4 அடி இருக்கும். 4க்கு 6 6ன்ற மாதிரி இருக்கும். ஆமாம், 6க்கு 4 இந்த இது. அப்போ 6க்கு 4ன்றப்ப என்ன ஆகிப்போச்சு? இது ஹால் எப்படி பார்த்தாலும் 10 20 30 30 1 2 3 4 3 இது எப்படி பார்த்தாலும் இந்த ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா 300 சதுரடிக்கு குறையாமல் இருக்கும். இந்த ஹால் பாருங்க. இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 361 சதுரடி இருக்குங்க. அதாவது முன்ன பின்ன இருந்தாலும் எங்களை கோச்சிக்கிறாதீங்க. ஒரு ஒண்டர்ஃபுல்லான வீடுங்க பாருங்க. இப்படி வருது. சரிங்களா? மேலே தான் பாருங்க அந்த ஜான்ட்லியர் லேம்ப், அந்த லேம்ப்புன்னு சொல்லுவோம்ல, சரவிளக்கா, அந்த லேம்ப் அழகாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க இந்த மாதிரி வருதுங்க வீடு. மேலே எல்லாமே அழகாக இருக்குது. அந்த ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுது ஹாலில். இந்த இப்படி யார் விருந்தினர்கள் வந்தாலும் பயன்படுத்திக்கிற மாதிரி. கிச்சன் பார்ப்போம். மாடுலர் கிச்சனுங்க. ஒரு 120 சதுரடி குறையாதுங்க. டைனிங்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வருது பாருங்க. பெரிய பெரிய இந்த கிச்சன் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இது ஒரு அழகா சரிங்களா? இதெல்லாம் எடுத்துருவாங்க. இதெல்லாம் இந்த வீட்டுக்குரிய ஜாமான்கள் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பிளக்கு, இந்த சுவிட்ச் போர்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் பாருங்க அப்படி ஏற்றி விட்டோம்னா அதுவாக ஏறிடும். ஹைட்ராலிக்கு நல்லா இருக்குங்களா? உள்ள எல்லாம் லேம்புங்க, லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுலர் சிம்னி.
புகையெல்லாம் வெளியில் ஓடிடும். இந்த மாதிரி வருது. எல்லாமே வாஷபிள், எடுத்து வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். பைப்பெல்லாம் எல்லாமே மாடுலர் தான். பாருங்கள், நல்லா இருக்கா? நேரில் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். 2,10,00,000 சொல்கிறாங்க, பேசிக்கலாங்க. செல்ஃபெல்லாம் பெரிய செல்ஃபாகவே இருக்குது. பெட்ரூம் பாருங்கள், ஒரு 150 சதுரடிக்கு குறையாத பெட்ரூமாக இருக்குது. தெரியுதுங்களா? இப்படி வருது. மேலே எல்லாமே எல்இடி சேனல்ஸு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி வருது. எல்லாமே ஸ்க்ரீன் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் ஒண்டர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. இது வந்து இந்த ஸ்டேர் கேஜ் மொட்டை மாடிக்கு போகக்கூடிய அந்த ரூமுங்க. அது திறந்தோம்னா அங்கிட்ட அந்த ஸ்டேர் கேஜ் வந்துடும். பாருங்க, தெரியுதுங்களா? இதில் பண்ணோம்னா மொட்டை மாடிக்கு போயிடலாம். பாருங்க, மேலே இருந்து பார்த்தோம்னா இப்படி தான் வியூ தெரியும். இன்னும் இதில் சோபாவா எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இதுவே உங்களுக்கு 150 சதுரடிக்கு மேலேயே இருக்குங்க. பெரிய பெட்ரூமு. இன்னும் அது மேலே பெட்டு போடலை. உட்டன் ஃபினிஷ் டைல்ஸு சூப்பராக இருக்குது. அட்டாச் லெட்டின் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. நல்லா இருக்கு. அந்த உட்டன் ஒர்க் எல்லாமே, வுட் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குங்க. செல்ஃப் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வருது. இது ஒரு பெட்ரூமு. இதுவுமே 150 சதுரடிக்கு மேலேயே இருக்கு. பெரிய பெட்ரூமு. இது 150 சதுரடி, 200 சதுரடி இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்கள், ஒண்டர்ஃபுல் ஒர்க்கு. இன்னும் பெட்டு மட்டும் தான் போடலை. பெட்டு இதில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த லேம்பெல்லாம் அழகாக இருக்குது. வேலைப்பாடுகள்லாம் நல்லா நேர்த்தியாக இருக்குது. இதில் உட்காந்துக்கிற முக்கிய சோபா மாதிரி இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் உட்காந்துக்கலாங்க. ஈவினிங் டைமில் உட்காந்துக்கலாம், உட்காந்து பேசலாம். பெட்டில் உட்காந்துட்டு இதில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதில் அமைச்சிருக்காங்க. பாருங்க, இங்கனக்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் வீடியோ எடுக்க தெரியுதுங்களா? இங்கே லெட்டின் பாத்ரூம் சூப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் டப் ஐட்டம் எல்லாம் ஸ்பேசியஸாக பெரிய ஒரு இதாக இருக்குது. டாய்லெட்டு, இந்த பாத் டப் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இப்படி வருதுங்க. நல்லா இருக்குது. அப்படியே இதில் போய் பார்ப்போம். பால்கனி நினைக்கிறேன். ஆமாம், இது பால்கனி வருதுங்க. பார்த்தீங்களா? இப்படி இருக்குங்க ஏரியா. பாருங்க, முன்னாடிலாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கு. நல்லா இருக்கு. ஏரியாலாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு ஏரியா. சரிங்களா? மேலே மாடிக்கு போய் பார்த்துருவோம். மாடி வந்து மொட்டை மாடி தான். ஸ்டெப்ஸ் எல்லாம் மாடி பாருங்க, எல்லாமே வந்து கீழே கூலிங் டைலுங்க. நல்ல வெயில். மணி வந்து 2 ஆயிடுச்சு. 2 இல்லை, 2:20. இந்த பாருங்க, கால் செப்பல் போடாம தான் நிற்கிறேன். எனக்கு சுடலை, மெதுவாக தான் நடக்கிறேன். ஏன்னா சுட்டுச்சுன்னா வந்து யாராலையும் மெதுவாக நடக்க முடியாதுல்ல. இந்த பாருங்க, சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மேலே வந்து டஃபன் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? சத்தம் கேட்குதா? நல்லா இருக்குங்க ஏரியா. சூப்பராக இருக்குது. மாடிப்படி ஏறி இருந்ததா மூச்சு வாங்குது. ஒரு அருமையான லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வீடுங்க. பாருங்க, நல்லா இருக்கு. நேரில் வந்து பாருங்க. மேலேயும் ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. ரெஸ்டாரண்ட் டாய்லெட் வச்சிருக்காங்க மாடியில். சரிங்க, இது என்னன்னு தெரியல. எல்லாம் திறந்து பார்த்துருவோம்.
இது ஏதோ ஒரு ரூமு, ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. யார் வாட்ச்மேனுங்க யூஸ் பண்ணுறவங்க போல், படுத்திருப்பாங்க போல். ஆமாம், ஆனால் ஜன்னல் எதுவும் இல்லை, ஸ்டோர் ரூம் தான். இது வந்து ஸ்டோர் ரூம், அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். நல்லா இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது 200 சதுரடி குறையாமல் ஒரு பெரிய ஒரு ரூமாக இருக்குது பாருங்கள். மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க, நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.